ஹாய், வெல்கம் டு மை மனக்கருத்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு கேவலமான செயலாக செஞ்ச ஒரு முதியோரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக எல்லா பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான வீடியோ இது. ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் ஒரு பர்சன் இன்னொரு பர்சன்ட்டு அவங்க வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. அதில் ஒரு சிறுமியும் வாரம். அது என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அது நான் விளக்கமாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் அந்த முதியோர் பேர் நாராயண ராவ். இவர் தெலுங்கு நாடு காக்கிநாடா என்ற பிளேஸில் உள்ள துளிரோட ஒரு இடத்துல உள்ளவர் தான் இவர். அந்த பிளேஸில் முனிசிபாலிட்டி கவுன்சிலர். ஓகேவா? இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, ஏத்து வீட்டில் இருந்த அந்த 8ஆம் கிளாஸ் பெண்ணு, அந்த பொண்ணுகிட்ட அவங்க தப்பான உறவு கொண்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் இவர் என்ன செய்வார்னா, அந்த 8ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு பென்சில் பாக்ஸு, சாக்லேட்ஸு அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்து இவருக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அந்த டைமெல்லாம் அந்த பொண்ணு கூட தப்பாக இருந்திருக்காரு. அது அந்த பொண்ணுக்கிட்டே சொல்லியிருக்கிறாங்க, நீ வீட்டில் யார்கிட்டையுமே இதை பற்றி சொல்லாத. அப்படி இன்கேஸ் நீ சொன்னேன்னா உன்னை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாலையும் உனக்கு இந்த மாதிரி சாக்லேட்ஸு, இந்த மாதிரி கிஃப்ட்ஸு, இந்த மாதிரி ஜாம்ரி பாக்ஸ், பென்சில் பாக்ஸ் எல்லாம் என்னால் வாங்கி தர முடியாது. அதனால இதெல்லாம் நீ உன்னுடைய பேரண்ட்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கிறா, எந்த இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி இந்த தாத்தா இந்த மாதிரி இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் வாங்கி தராங்க என் கூட, இந்த மாதிரி அந்த எந்த இன்ஃபர்மேஷனும் வீட்லேயும் சொல்லலை. இவர் இதை ஒரு ரொட்டீனாகவே வச்சுட்டு இருந்திருக்காரு. இவர் எதில் இப்போ மாட்டினார்னா, இவருக்கு மறுபடியும் அவ கூட இருக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்கா, ஸ்கூலுக்கு போன பெண். ஓகேங்களா? ஸ்கூலுக்கு போன அந்த பொண்ணுக்கு அந்த ஸ்கூலில் போய் நான் அவளுடைய தாத்தா அவளை வீட்டுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கான். அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கிறா, ஆமாம் இது என்னுடைய தாத்தா தான் சொல்லிட்டு அவர் கூட என்ன செஞ்சுருக்கா, கிளம்பி வந்துட்டா. கிளம்பி ஒரு சப்போட்டா தோட்டமா மாம்பழம் தோட்டம், அந்த தோட்டத்துக்குள்ள போய் 2 பேரும் தப்பான முறையில் கணவன் மனைவி இருக்கிற அந்த பொசிஷன்ல இவரும் அந்த சிறு பெண்ணும் இருந்திருக்காங்க. சொல்லவே எனக்கு அவ்வளோ வாய் கூசுது. அந்த மாதிரி ஒரு கோலத்தில் அந்த தோட்டத்தின் உரிமையாளர் வந்திருக்கிறாங்க, பார்த்துருக்குறாங்க. அந்த பார்த்து நம்மளுக்கு பேச எனக்கே ரொம்ப அது டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. அப்போ பார்க்குறவர் இது என்ன நீ பண்ணுற அப்படிங்கிற ஒரு வாக்குவாத வீடியோ தான் அது. ஓகேங்களா? அப்போ அவர்கிட்ட நீ ஏன் இப்படி இது பண்ணியிருக்க, இது என்ன கோலம், இது என்ன யார் நீ எப்படி இந்த தோட்டத்துக்குள்ளெல்லாம் நீ வரலாம் அப்படிங்கிற வாக்குவாதம் கேட்கும்போது இந்த முதியவர் சொல்லியிருக்காரு, இது என்னுடைய பேத்தி, இவ சிறுநீர் கழிக்கிறதுக்கு கூப்பிட்டா, அதனாலதான் தட் மீன்ஸ் சிறுநீர் கழிக்கணும்னு சொன்னா, அதனாலதான் நான் இவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். அதுக்கு அந்த ஓனர் கேட்டிருக்காங்க, அந்த பொசிஷன்லயே நீங்க இருந்தீங்க, யார்கிட்ட நீ கதை விடுற அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா வீடியோ எடுத்திருக்காங்க. நீ என்ன பண்ணுவ, நான் அந்த முனிசிபாலிட்டி கவுன்சிலர்னு சொல்லி என்ன அதிகாரம் கிடைத்த அந்த துஷ்பிரயோகம் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டே இருந்து கடைசியில் அவர் ஓனர் என்ன பண்ணலான்னா, எதுக்குமே பயப்படாம வீடியோ எடுத்து கடைசியில் அதே வண்டியை எடுத்துட்டு அந்த பொண்ணையும் ஏற்றிட்டு அவர் போயிருக்காரு. ஓகேங்களா? அந்த தோட்டத்தின் உரிமையாளர் என்ன பண்ணாங்கன்னா, இதை போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி அவங்க எடுத்த இந்த வீடியோ எவிடன்ஸையும் அவங்கக்கிட்ட என்ன செஞ்சுட்டாங்கன்னா கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அந்த வண்டியோட அந்த நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பர் வச்சு இந்த பர்சனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அவமானம் தாங்காமல் கூட்டிகிட்டு போகிற வழியில் அவர் சொல்லியிருக்காரு, இல்லை எனக்கு சிறுநீர் கழிக்கணும், எனக்கு போகணும் வெளியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்கள வெளியே ஒரு அந்த ஏரியோ அந்த ஒரு குளம் அந்த மாதிரியான ஒரு பிளேஸில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஓரத்தில் நிற்பாட்டியிருக்காங்க. இவர் அவமானம் தாங்க முடியாமல் அவமானம் இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னால் யோசிக்கணும். அவமானம் தாங்க முடியாதனால அந்த ஏரியிலேயே அவங்க விழுந்து, தட் மீன்ஸ் குளமோ ஆறோ அதில் விழுந்து அவங்க இறந்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர் பிணமாக வராரு.
இதெல்லாம் இவரோட கதை, ஓகேங்களா? ஆனா இவர் கூட இருந்த அந்த பொண்ணின் எதிர்காலம் என்னாச்சு? இது வந்து அந்த பொண்ணை சொல்லி தப்பே கிடையாதுங்க. இது வந்து நம்மளுடைய பெற்றோர் நம்மளுடைய அலட்சியத்தினால மட்டும்தான் இந்த ஒரு விஷயம், இந்த மாதிரி நாய்கள் எல்லாம் உள்ள வர்ற காரணமே தான். நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவோம்னா, சின்ன தாத்தா தானே, ஓகே நல்ல விதமா இருக்கும், இவங்க தானே, இவங்கள நம்மள நல்லா தெரியும் அப்படி சொல்லி என்ன செய்றோம், நம்மளுடைய பெண் பிள்ளைகள நம்ம வந்து அவங்கள நம்பி என்ன செய்றோம், நம்ம வந்து விடுறோம். அந்த பெண் பிள்ளைகளும் என்ன பண்றாங்க, இவங்க நம்ம அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க தானே, இது இவங்க நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க தானே, நம்ம அண்ணனுக்கு தெரிஞ்சவங்க தானே, ஏத்த வீட்டுக்கு தெரிஞ்சவங்க தானே, எல்லாருமே தெரிஞ்சவங்க தானே, இவங்க வந்து என்ன செய்றாங்கன்னா, இந்த 3வது அப்பா எச்சக்கல அந்த மாதிரி சொல்றதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ வந்து கோவமா வருது. அந்த மாதிரி பெர்சனுக்கு நம்ம இடம் குடுக்குறாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேட் டச், குட் டச் சொல்லி குடுக்குறதுக்கு முன்னால எவனையும் கிட்ட நெருங்க விடாதீங்க. நெருங்கவே வேணாம். எதுக்கு நெருங்கணும்? நெருங்கினா தானே அவன் தொடுறதும் குட் டச்சும் பேட் டச்சும் நம்மளுக்கு தேவைப்படும். நெருங்கவே கூடாது. அப்பாவுக்கு தெரிஞ்ச பர்சனா இருந்தாலும் சரி, அம்மாவுக்கு தெரிஞ்ச பர்சனா இருந்தாலும் யாரையும் உன் பக்கத்துல நெருங்க விடாத. யாரையும் ஒன்னா எந்த பிளேஸ்லயும் தொட விடாத. அப்படி சொல்லி வளங்க. அதே மாதிரி வளர்ந்துட்டு வர உங்களுடைய சின்ன பிள்ளைகள், தட் மீன்ஸ் ஆண் பிள்ளைகள்கிட்டையும் கொடுங்க. குட் டச், பேட் டச். கேர்ள்ஸை இந்த பிளேஸ்ல தான் டச் பண்ணணும், இந்த பிளேஸ்ல டச் பண்ணக்கூடாது, இதுதான் குட் டச், இதுதான் பேட் டச்னு ஆம்பளை பிள்ளைகளுக்கும் சொல்லி வளங்க. ஆனா இந்த தமிழ்நாட்டில் மற்ற பிளேஸ்ல எல்லாமே இந்த இந்தியா நாட்டில் இருக்கிற ரொம்ப சீப்பஸ்டான ஒரு அம்மாவோட மென்டாலிட்டி. ஆம்பளை பையன் ஆம்பளை பையன் ஆம்பளை பையன் ஆம்பளை பையன்னா இப்படி ஊர்ல போய் இழுத்துட்டு வருவோம். ஓகேவா? இந்த பெண்ணுங்களுக்கு பெண்கள் வந்து உடைகள் அது இதுன்னு வந்து சொல்லிட்டு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். அது முழுக்க முழுக்க மூடத்தனம். பட் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுங்க. வெறும் 8ஆம் கிளாஸ் சிறுமி, 62 வயசு கிழவை. யாரையும் நம்பாதீங்க. அவங்கள நம்பி இவங்கள நம்பி யாரையுமே நம்பாதீங்க. மெயினா முதியவர்கள், இந்த மாதிரி முதியவர்கள் நம்பவே நம்பாதீங்க. சுத்தமா நம்பாதீங்க. இப்போ உள்ள வாலிப பசங்களை கூட நம்ம நம்பலாம். ஆனா இந்த மாதிரி உள்ள கல்யாணம் முடிஞ்சு ஒரு செர்டன் ஏஜுக்கு அப்புறம் உள்ள முதியவர்களெல்லாம் சுத்தமா நம்மளால நம்பவே முடியாது. அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னே நம்ம சொல்ல முடியாது. நான் எல்லா முதியோர்களையும் நான் வந்து சொல்லலை. பட் ஆனா இப்படிப்பட்ட தெரிஞ்சவர்களும் இருக்கிறாங்க. அதனால நம்மளுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்மளுடையது மட்டும்தான். அது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச முதியோர் தானே, நல்லா தெரிஞ்ச நம்மளுடைய தாத்தா தானே, யாரா வேணாலும் இருந்துட்டு போகட்டும். அவங்க வந்து நல்லவர்களாகவே இருந்துட்டு இருக்கட்டும். ஆனால் நம்மளுடைய பெண் பிள்ளைகளை பார்க்க வேண்டிய கடமை, பாதுகாக்க வேண்டிய கடமை நம்மளுக்கு தான் இருக்கு. அதனால நீங்க அவங்க தப்பா நினைப்பாங்க, இவங்க தப்பா நினைப்பாங்க, அதெல்லாம் நீங்க வந்து யோசிக்காதீங்க. நம்மளுடைய பிள்ளைகளே மாறி மாறி சொல்றேன், நம்ம தான் பாதுகாத்து கொள்ளணும். மெயினா இந்த மாதிரி முதியவர்கள்கிட்ட இருந்து நம்ம வந்து நம்மளுடைய பிள்ளைகளை நெருங்க விடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அவங்களும் என்ன நினச்சிருப்பாங்க, முனிசிபாலிட்டி கவுன்சிலரு வயசுக்கு மூத்தவங்க, சரி நம்ம பிள்ளைகிட்ட கொஞ்சம் பாசமாக இருந்திருக்காங்க, நம்ம வந்து கொஞ்சம் பேத்தி வயசு பேத்தி மாதிரி பார்க்காரு, அப்படி இப்படின்னு அந்த வீட்டு பெண்ணோடைய பெற்றோர்களும் நினச்சிருப்பாங்க. ஆனால் அவருடைய பாசத்தின் நோக்கம் எப்படி இருந்திருக்கு, எவ்வளோ கீழ்த்தனமாக இருந்திருக்கு, அது அந்த பெற்றோருக்கு தெரியுமா, இல்லைன்னா அந்த பிள்ளைக்கு தெரியுமா? அந்த பிள்ளை வந்து என்ன இதெல்லாம் வாங்கி தரனால அவன் என்ன செஞ்சிட்டா, அவளையே வந்து இழந்துட்டா. இது வந்து ரொம்ப வந்து கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது எல்லா பேரண்ட்ஸும் எல்லா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள்கிட்டையும் நம்ம வந்து ஒரு தைரியத்தை ஊட்டணும். யார் எங்கே என்ன பண்ணாலும் தைரியமாக அம்மா கிட்ட சொல்லு, அப்பா கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன்டா, நீ எதுக்கும் கவலைப்படாத. குட் டச் பேட் டச் கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும். எந்த முதியவர்களும் இருந்தாலும் சரி, எந்த பசங்களையும் உன் பக்கத்தில் அணுக விடாத. யாரையும் உன்கிட்ட வந்து அளவுக்கு மீறி பழக விடாத. நீயும் இடம் கொடுக்காத. அதே மாதிரி பையனை பெத்த பேரண்ட்ஸும் சொல்லி கொடுங்க. பொண்ணுங்க கிட்ட இவ்வளோ இதில் போகாத, இவ்வளோ டிஸ்டன்ஸில் இரு, உனக்கான உள்ள நேரம் வரும்போது நாங்கள் பார்த்துப்போம்.
நீ எந்த கேர்ள்ஸையும் டச் பண்ணாத, எந்த கேர்ள்ஸ் கிட்டயும் போகாத. அவங்களுக்கு ஒண்ணுன்னா நீ ஹெல்ப் பண்ணு. பட் அவங்கள வந்து தப்பா பார்க்கக்கூடாது. உன்னுடைய சிஸ்டர் நீ எப்படி பார்க்குற? உன்னுடைய அம்மா என்ன நீ எப்படி பார்க்குற? அதே மாதிரி தான் நீ மத்த கேர்ள்ஸையும் பார்க்கணும். அந்த மாதிரி விஷயங்கள நீங்க வீட்ல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் குடுங்க. அது வந்து இனி வரக்கூடிய ஜெனரேஷன் ஆச்சு நல்ல பெண்களாகவும், நல்ல ஆண்களாகவும் இருக்கட்டும். இந்த மாதிரி தீவிரமா ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மார்ட் திங்ஸ். நம்ம சொல்லி குடுக்கறணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லிக் குடுத்தாலே அவங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி உள்ள பிள்ளைகள வந்து அது ஒரு பாட்டு உண்டு. என்னன்னா, அ எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் இம்மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும், தீயவராவதும் அது அன்னை வளர்ப்பினிலே. அது அன்னை வளர்ப்புல மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இந்த சுற்றுச்சூழல், என்விரான்மென்ட் எல்லா இதையும் இருக்குது. அத பார்த்து தான் அந்த பிள்ளைகள் என்ன செய்யுதுன்னா வளருது. அதனால நீங்களும் கொஞ்சம் கவனமா உங்களுடைய சிறு பிள்ளைகள நீங்க கவனமா பார்த்துக்கோங்க. மெயினா அந்த ஸ்கூல் அதான் சொல்லுவாங்கல்ல, அந்த டீனேஜ் பருவங்கிறது ரொம்ப மோசமான பருவம். நீங்க யாரையும் நம்பாதீங்க. யாரும் பொம்பள பிள்ளைகள் வேலைக்காரி அவங்களா இருந்தாலும் சரிதான். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தானே, வீட்டுக்கு வேலைக்கு வராங்க. யாரையும் நம்பாதீங்க. ஏன்னா வந்து சிலவங்க வந்து நல்லவங்களா இருப்பாங்க. சிலவங்க வந்து புரோக்கர் வேலை கூட பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா, அந்த பிள்ளைகள வந்து தப்பான வழிக்கெல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் முன்னால நியூஸ்லலாம் ரொம்ப போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து யாரையும் நம்பாதீங்க. பொம்பள பிள்ளைகளையும் நம்பாதீங்க. யாரையும் நம்பாதீங்கங்க. எதுக்குங்க நம்பணும்? யாரையும் நம்பாதீங்க. யாரையும் நம்பி உங்க பிள்ளைகள நீங்க குடுக்காதீங்க. உண்மையாவே உங்க பிள்ளைகளுக்கு மேல அக்கறை உள்ள உண்மையான பெர்சன் நீங்க மட்டும்தாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பெற்றோர்கள் நீங்க மட்டும்தான் உண்மையான பாசம் உங்க பிள்ளைகளுக்கு மேல வச்சிருப்பீங்க. அந்த பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நல்ல எண்ணம் கொண்டவர்கள் நீங்க மட்டும்தாங்க. யாரையும் நம்பாதீங்க. உங்க பிள்ளைகிட்ட யாரையும் நெருங்க விடாதீங்க. யாரையும் நெருங்க அனுமதிக்கவும் அனுமதிக்காத அந்த மாதிரி சொல்லி வளங்க. நீங்க இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்லன்னு தெரியாது. ஏன்னா நம்ம எவ்வளவோ வீடியோஸ் எவ்வளவோ நம்ம வந்து நாட்டு நடப்ப பார்த்தாலுமே, நம்ம வந்து நடக்குது சிலது நடந்துட்டு தான் இருக்கு. பட் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்ல இருந்தே நம்ம ஆரம்பிப்போம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அன்றாட செய்திய பார்க்கணும்னு நம்மளுடைய மன கருத்து சேனல்ல நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும். இதே மாதிரி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். பாய்.